ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொம்மேஸ் விளாக். இந்த விளாகில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வாய்க்காலுக்கு தான் நாங்கள் கிளம்பிட்டோம். இது எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 5 நிமிஷம் கேப்பில் வந்து நம்ம போயிடலாம். அதுக்காக தான் வந்து இந்த சண்டே எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோ. துணியெல்லாம் நிறையா இருந்ததுங்களா, அதெல்லாம் கொண்டு போய் துவைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஆனால் பிளான் பண்ணது ஒன்று, நடந்தது ஒன்றுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பீரோவில் இருக்கிற எல்லா சாரீஸும் எடுத்துகிட்டு போய் நம்ம துவைச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கிறோம். வீட்டில் பீரோவில் ஒரு சாரீ கூட கிடையாதுங்க. எல்லா சாரீ எடுத்துகிட்டு வாய்க்காலுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா ரொம்ப பக்கத்தில் 5 நிமிஷத்தில் போகிற கேப்பில் தான் வந்து வாய்க்காலும் வீடு இருக்குது. இதுதான் வாய்க்காலுக்கு போகிற வழிங்க. ஃபுல்லாக 2 பக்கமும் தென்னந்தோப்பு தான் இருக்கும். அந்த தென்னந்தோப்புக்கு நடுவில் தான் வந்து நமக்கு வாய்க்கால் இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சியில் இருக்குதுங்க. பொள்ளாச்சியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க. அங்கே தான் இந்த வாய்க்கால் இருக்குது. இந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆலியார்லேருந்து தான் நமக்கு இந்த தண்ணி வந்து கிளை வாய்க்காலில் பிரியுது. பெரிய வாய்க்கால் ஒன்று, சின்ன வாய்க்கால் ஒன்று இருக்குதுங்க. இப்போ நாங்கள் துவைக்கிறது வந்து சின்ன வாய்க்கால். பெரிய வாய்க்காலில் வந்து குழந்தைகள்லாம் இறங்கி துவைக்க முடியாது, ரொம்ப ஆழமாக இருக்கும். பெரியவங்க மட்டும்தான் வந்து அங்கே துவைக்க முடியும். குளிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்க வந்து குளிப்பாங்க. நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும்தான் குளிப்பாங்க. அங்கே வந்து நீச்சல் தெரியாதவங்க யாருமே இறங்க மாட்டாங்க. ஆனால் பசங்களாம் சின்ன சின்ன பசங்களாம் நல்லா நீச்சல் பழகி அங்கே வந்து டைவ் அடித்து விளையாடுவாங்க. பார்க்குறக்கே சூப்பராக இருக்கும். இது சண்டே எடுத்த வீடியோங்கிறனால லீவில் பசங்க எல்லாருமே வந்து அங்கே குளிச்சுட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு 11 வந்து காலையில் டிஃபனை முடிச்சுட்டு நாங்கள் துவைக்கிறதுக்கு நாங்கள் வந்தோம். எங்கள் வீட்டில் ஹஸ்பண்டோட யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் துவைக்கிறதா ஒரு பிளான் இருந்தது. சரி வேண்டாம், சண்டே சும்மா தானே இருக்கிறோம், வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம போய் பீரோவில் இருக்கிற துணி எல்லாமே துவைச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துவைக்கிறதுக்கு கிளம்பிட்டோம். நான் எப்போயுமே இயர்லி ஒன்ஸ் வந்து பீரோவில் இருக்கிற துணி, சாரீஸு, கட்டின சாரீனாலும் கட்டாத சாரீனாலும் அயர்ன் பண்ணி வச்சுருந்தா கூட எடுத்துகிட்டு போய் நான் சோப்படி கம்ஃபர்ட்டெல்லாம் போட்டு துவைச்சி நீட்டாக அயர்ன் பண்ணி நான் வச்சுக்குவேன். வருஷத்தில் ஒரு நாள் இது எனக்கு வந்து ஒரு பழக்கம், நான் துவைச்சி வச்சுக்கிறது. இப்போ அதே மாதிரி அந்த டைம் வந்து இந்த மாதம், இந்த வாரம் வந்து எனக்கு கிடச்சிருக்குது. அதனால் உள்ளே இருக்கிற சாரீஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நாங்கள் காரில் கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பி ஒவ்வொரு மூட்டையாக துவைச்சி எங்கள் வீட்டில் அவர்கிட்ட கொடுத்து விட்டேன். அவர் கொண்டு போய் பேக் பண்ணி வீட்டில் வச்சுட்டாங்க. அம்மா வந்து காய போட்டு எல்லாம் எடுத்து வச்சாங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுறக்கே என்னோடய ஃப்ரெண்டு, பக்கத்து வீட்டுக்காரவங்க, சும்மா அவங்க வாய்க்கால் நாங்கள் பார்த்ததே இல்லை, நானும் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்திருந்தாங்க. அதனால் நான் தண்ணியில் தைரியமாக நான் இறங்கிட்டேன். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் மேலே போய் நான் எடுத்து அலசி வைக்க முடியாது. ஆனால் அவங்க வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. நான் துவைச்சி கொடுக்க இங்கே பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா பாலம், அந்த பாலத்தில் வந்து அலசி தண்ணி வடிகிற மாதிரி வச்சுட்டாங்க. தண்ணி வடிஞ்சதுமே எங்கள் ஹஸ்பண்ட் வந்து போய் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டாங்க. அப்போ இது மாதிரி ஒரு 2 ரவுண்ட் 3 ரவுண்டு வந்து நாங்கள் சாரீஸ் எல்லாம் மூட்டையாக கொண்டாந்து நாங்கள் அங்கே வச்சோம். வச்சுட்டு வந்ததுமே கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 11 மணிக்கு நாங்கள் கிளம்பியிருப்போம். வீடு வரும்போது 2 மணி ஆயிடுச்சுங்க. பயங்கர டயர்டாயிருச்சு. ஆனால் துவைச்சதே தெரியல. வீட்டில் காய போடுறக்கு இடம் இருக்குமா இல்லையான்னு சொல்லி பயந்துட்டு தான் வந்தோம். நாங்கள் வரக்கு 3 மணி நேரம் ஆனதுனால அம்மா வந்து ஒரு 2 ரவுண்டு வந்து எல்லா சாரீஸும் காய வச்சு எடுத்துட்டாங்க. திரும்ப வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் ஃபைனலாக கொண்டு வந்த துணி தான் இப்போ காஞ்சிட்ருக்குது. பார்த்திங்கன்னா, என்னோடய ஸ்கூட்டிலையும் சாரீஸ் காய போட்டிருக்கிறேன், அவரோட வண்டியிலையும் காய வச்சுருக்கிறேன். இது பத்தாதுன்னு சொல்லிவிட்டு உட்கார்ற சேர் இருக்குது பார்த்திங்களா, அந்த சேரில் எல்லா சேர்லேயும் 2 சாரீ 3 சாரீ வந்து காய போட்டிருக்கோம். நம்ம ஒயிட் வாஷ் பண்ணோம் இல்லைங்களா, இங்கே வந்து எங்கள் ஊரில் குதிரைன்னு சொல்லுவோம் இதை. நீங்கள் உங்கள் ஊரில் வந்து என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஏணி இருக்குது பார்த்திங்களா, அந்த குதிரை, அதில் எல்லாம் சாரீஸ் எல்லாம் காய போட்டிருந்தோம். ஏன்னா காய போடுறதுக்கு சுத்தமாகவே இடம் இல்லைங்க. 3 கொடி போகும்போதே கட்டி விட்ருந்தோம். 3 கொடியிலையும் சாரீஸ் எல்லாமே துவைச்சது காய போட்டாச்சு. அப்படி இருந்தும் வந்து எனக்கு சுத்தமாகவே பத்தலை காய போடுறதுக்கு. பக்கத்து வீட்டில் ஒரு கொடி கட்டியிருந்தாங்க, பக்கத்து வீட்லேயும் கொண்டு போய் அந்த கொடியில் சாரீஸ் எல்லாம் வந்து நான் காய போட்டிருந்தேன். இங்கே வந்து பட்டு சாரீ, எங்கள் வீட்டில் அவரோட ட்ரெஸ்ஸஸ்ஸு, காட்டன் புடவை எல்லாமே வந்து எங்கள் வீட்டில் நான் போட்டுவிட்டேன். கொஞ்சம் வெயிட்டான சாரீஸ் மட்டும் பூனம் சாரீ வந்து பக்கத்து வீட்டில் நான் காய போட்டுட்டேன். ஏன்னா பூனம் சாரீ வழுக்கி கீழே
விழுந்துரும் இல்லைங்களா, அதை நம்ம பார்த்துட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் வந்து கொண்டு போய் நான் காய போட்டுட்டேன். இது எனக்கு ஒரு பழக்கங்க. இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் துவைச்சு அயர்ன் பண்ணி வைக்கிறது எனக்கு எப்பயுமே ஒரு பழக்கம். நான் சாரீ துவைச்சிட்டு கொண்டாந்து வீட்டில் போடும்போதே எல்லாம் சத்தம் போட்டாங்க. இது எதுக்கு இவ்வளோ சாரீஸை எடுத்துகிட்டு போய் நீ துவைச்சி கொண்டாந்து நீ வச்சுருக்க, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் துவைச்சிருக்கலாமல்ல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு நாள் தானே. இது வந்து எங்கள் ஊர் வாய்க்காலில் 3வது தண்ணி விட்டுட்டாங்க. 3வது தண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னா குறைஞ்சது வாய்க்காலில் தண்ணி வரக்க 6 மாதம் ஆகும். நாங்கள் இப்போ தான் கிரகப்பிரவேசம் முடித்ததுனால ஒரு வாரம் வந்து மேலே இருக்கிற பாத்திரமெல்லாம் லாஃப்ட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணணும். 2வது வாரம் என்னோடய சாரீஸை மட்டும் நான் துவைச்சி காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வீக்கு தண்ணி வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதனால் இயர்லி ஒன்ஸு வந்து என்னோடய சாரீஸ் எல்லாமே வந்து இப்படி துவைச்சி காய வச்சு அயர்ன் பண்ணி வச்சுக்குவேன். அது கட்டுறோமோ கட்டலையோ, ஆனால் இப்படி எனக்கு ஒரு பழக்கம் இருக்குதுங்க. இந்த வாரம் பார்த்திங்கன்னா என்னோடது. நெக்ஸ்ட்டு வீக் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாங்களோட வெளியே போட்டுட்டு போகிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து துவைச்சி வச்சுக்கலான்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கிறேங்க. இன்னி தண்ணி வருதா வரலையான்னு தெரியல. எங்கள் வீட்டில் அவர் கூட்டிகிட்டு போவாராங்கிறது தெரியல. இப்போ இடமே பத்தலைங்க. சுத்தமாக இடம் இல்லாதனால செவுருலெல்லாம் காய போட்டு, நாங்கள் காம்பவுண்டு செவுருலெல்லாம் காய போட்டு, மாடிப்படியில் அந்த கம்பிலெல்லாம் காய போட்டு ஒரு வழியாக எல்லாம் எடுத்து வச்சுட்டோம். இங்கே பாருங்கள், ஒரு சோஃபாவே பத்தலை. இன்னும் பக்கத்து வீட்டில் காய போட்ட துணியெல்லாம் இன்னும் எதுவுமே எடுக்கலைங்க. இப்போ எங்கள் வீட்டில் காய போட்ட சாரீஸ் எல்லாமே எடுத்து அம்மா வந்து சோஃபாவில் போட்டுட்டு நாங்கள் துணியெல்லாம் காய வச்சதுமே ரொம்ப பசியாகுதுன்னு சொல்லி சாப்பிட்டோம். சாப்பிட்ட பின்னாடி கைவலி பிடிச்சிச்சு பாருங்கள், பயங்கரமான கைவலி. இருந்தாலும் பரவாயில்ல, வீடு க்ளீன் ஆச்சு, துணியெல்லாம் க்ளீன் ஆச்சுன்னு ஒரு சந்தோஷம் இருந்தது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் எப்போயுமே வாய்க்காலுக்கு போனால் நல்லா குளிச்சுட்டு வருவோம் ஃபன் பண்ணி. எங்கள் வீட்டில் அவர் தான் வந்து பாப்பாவுக்கு குளிக்க வைக்கிறாரு. நாங்கள் எல்லாருமே வந்து குளிச்சுட்டு, நானும் அவர் பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாருமே வந்து குளிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்போ கிளம்பி போகும்போது 2:30 ஆயிடுச்சுங்க. அதுக்கு பின்னாடி தான் போய் துணியெல்லாம் நாங்கள் காய வச்சோம். இது வந்து சின்ன வாய்க்காலில் தான் வந்து நாங்கள் துவைச்சிருக்கோம். பெரிய வாய்க்காலில் நாங்கள் துவைக்கல. இது வந்து கிளை வாய்க்கால் தான். இதில் யாருனாலும் இறங்கி துவைக்கலாம். அதனால தான் சின்ன வாய்க்காலில் இறங்கி நாங்கள் துவைச்சிருக்கோம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய வீடியோ வந்து சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். பாய்.